என் ஃப்ரெண்டு இருக்கா நீ இருக்கேன்னு சொல்லி நான் நினைச்சேன் பாத்தியா, அது என்னோட தப்பு தான். உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அதை கேட்ட உடனே வித்யா இருந்துட்டு, ஹலோ, அதை நான் சொல்லணும், சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. உன்னோட லைஃபை காப்பாத்திக்கிறதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னையும் ஏமாத்தினாலும் ஏமாத்துவ. இவ்வளவு நாள் உனக்கு எல்லா விஷயத்திலயும் நான் ஹெல்ப் பண்ண பாத்தியா, என்ன சொல்லணும். இதுக்கு மேல நீ செய்யற எந்த தப்புக்குமே நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன், போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. வித்யா பேச பேச அப்படியே கோவத்துல கொந்தளிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணி. போறண்டி, நீ எல்லாம் ஒரு உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது. அதை கேட்ட உடனே வித்யா இருந்துட்டு, காமெடி பண்ணாத, உன் ஃபேமிலிக்கும் உன் ஹஸ்பண்டுக்குமே நீ உண்மையா இல்ல, நீ எல்லாம் அதை பேசாத, ஒழுங்கா போ வெளியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பார்த்தோன்னா ரோஹிணி இருந்துட்டு, ரொம்ப சந்தோஷம், இனிமே நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சந்தோஷம் போ அப்படின்னு சொல்லி வித்யாவும் சொல்லிடுறாங்க. ரோஹிணியும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. நைட் ஆயிருது. அங்க முத்துவோட வீட்டுல காமிக்கிறாங்க. முத்து மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்காரு. மீனா அங்க வந்துட்டு, எங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா முத்து வந்து போனை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. இல்ல, இந்த போன்ல இருந்து சத்யாவோட வீடியோவை யாருக்காவது அனுப்பியிருக்காங்களான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அப்படியே அனுப்பியிருந்தாலும் அதை டெலிட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டா பேசுறாங்க மீனா. ஆமா மீனா, அப்படியே அமைச்சிருந்தாலும் அதை டெலிட் தான் பண்ணியிருப்பாங்க, எந்த தடையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. சிட்டி தான் இதை பண்ணியிருப்பானாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், தெரியல, சத்யா ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே முத்து வந்து சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாரு. சத்யா அங்க ஃபோன் எடுத்த உடனே, டேய் சத்யா, நான் அந்த சிட்டி விஷயமா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச சொன்னேன், பேசினியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. பேசினேன் மாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கிட்ட தான் மாமா பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. ஆனா அவன் என்னடானா, சிட்டி தான் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்றாரு. உடனே முத்து வந்து, என்னடா தோணல தெரியலன்னு சொல்லிட்டு, தெளிவா தெரிய வேணாமா, அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார்கிட்டயாவது கேட்டியா, யார்கிட்ட பேசின முதல் நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. இல்லம்மாமா, அவனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற பசங்க 3 பேர் தான், அவனுக்கிட்ட நான் போய் பேசினேன்னா அவனுக்கு நியூஸ் போயிடும், அப்புறம் அவனுக்கு டவுட் வந்துடும், அப்புறம் அவன் உஷாராயிருவான், அதனாலதான் நான் வந்து அவனுக்கிட்ட கேட்கல. ஆனா நான் கேட்ட ஆள் வந்து அந்த குரூப்ல நல்ல லிங்க்ல எப்பவுமே இருக்கிற ஆள் தான் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்றாரு. அதை கேட்ட உடனே மீனா இருந்துட்டு, இன்னும் அந்த ஆள் என்னதான் சொன்னா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த வீடியோ வெளியிட்டதுக்கும் சிட்டிக்கும் எந்த சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணலன்னு சொல்லி தான் அவன் சொல்றான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. ஆனா அவனை விட்டா இந்த வேலையெல்லாம் யாருடா செய்வாங்க, ஒருவேளை நீ விசாரிச்ச ஆள் வந்து பொய் சொல்லியிருக்கானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இல்லக்கா, எனக்கு அவனை நல்லா தெரியும், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், எனக்கு என்னமோ சிட்டிக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தாக்கா அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. என்ன ஒரே குழப்பமா இருக்குங்கிற மாதிரி மீனாவும் முத்துவும் பாத்துக்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு, சரி, இதுக்கு மேல நீ அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத, இந்த மாதிரி பேசுற அது இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சிட்டிக்கிட்ட சாவகாச வச்சுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதை கேட்ட முத்து உடனே உனக்கு இந்த கவலை வந்துருமே, அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, டே சத்யா, சரி நீ வெயிடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு சத்யாவும் போனை வச்சிடறாரு. ஏங்க, சத்யா வந்து அந்த வீடியோ வெளியிட்டது சிட்டியா இருக்காதுன்னு சொல்லி சொல்றான், நமக்கு பிடிக்காதவன் நமக்கு ஆகாதவன் அந்த சிட்டி ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. உடனே முத்து வந்து, மீனா, அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு, ஆனா கண்ணுக்கு தெரியாத ஆள் கூட சில பேர் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்ட உடனே, நம்ம எதிரியா நம்ம கண்ணு முன்னாலேயே நிக்கிறவங்க இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல, ஆனா சில துரோகிகள்லாம் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் மாதிரி எப்ப வேணாலும் வந்து நம்ம மேல தொத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. நம்ம தாத்தா சொல்லும் போது ஒரு பொண்ணு கிட்ட இருந்துதான் போன் வந்ததுன்னு சொல்லி சொன்னார்ல, அது ஏன் நம்ம பார்லரமாவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல உடனே மீனா இருந்துட்டு, அவங்களா, அப்ப அவங்க தான் அந்த வீடியோ வெளியிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் டவுட் இருந்தது, ஆனா இப்ப அது அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. என்னங்க நீங்க, அவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க, இவ்வளவு வன்மத்தோட அவங்க நடந்துக்குவாங்களா என்ன, அவங்களாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, மீனா, உனக்கே குழந்தை பெற்றுக்கிற வயசாயிருச்சு, ஆனா நீ இன்னும் குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இப்ப என்ன நான் குழந்தை மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. மீனா, குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் வீட்டுல இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற மாதிரி மத்தவங்க எல்லாரும் நினைக்க மாட்டாங்க, இந்த பார்லரமா கண்டிப்பா அப்படி நினைக்காது, ஏன் என் கூட பிறந்த ஓடுகாலி அவனே நான் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறான், அந்த பார்லரமாவும் அப்படித்தானே நினைக்குது, அவங்க 2 பேர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், அதுக்காக யாரை வேணாலும் பழி கொடுக்கலான்னு தான் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அப்படின்னா நம்ம தாத்தா கிட்ட அன்னைக்கு போனை விட்டுட்டு போனது வந்து அந்த ரோகிணியா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இருக்கலாம், இல்லைன்னா அந்த பார்லரமோட ஃப்ரெண்டு அந்த சவுண்ட் பார்ட்டி இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், வித்யாவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. அதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சச்சே, அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீ பாத்தியா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவனிங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அதை கேட்ட மீனா இருந்துட்டு, எனக்கு என்னமோ ரோஹிணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி தோணலைங்க, நம்ம கிட்ட ஏதோ சின்னதா சண்டை போடுறாங்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. என்ன மீனா, நீயே சிவா கிட்ட இருந்து பணம் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வேலையோட ஒன்னா சேர்ந்து அந்த பணத்தை வந்து ஆட்டை போட்டுச்சுல, இத்தனைக்கும் அந்த ஐடியாவை கொடுத்ததே பார்லரமா தான், இதுல இருந்தே தெரியல அது எத்த பெரிய கேடின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே மீனா வந்து ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, சரி அதை கூட விடு, அந்த சிட்டி எப்பேற்பட்ட அயோக்கியம்
இருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்கிட்ட போய் இந்த பார்லரமாக கடன் வாங்கிட்டு சாவகாசம் வச்சிருக்குது. அவனுக்கு நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சே இத்தனை வேலை பார்த்துருக்குது. அவனை மட்டும் தான் இப்போ வந்து கோயிலில் வந்து சிசிடிவி கேமராவை விசாரிக்க வச்சிருக்குது. இவ்வளோ பண்ணும்போது இதை பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதை கேட்ட மீனா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என் ஃபோன் காணாமல் போனது அந்த பார்ட்டிக்கு போன அன்னைக்கு தான். அப்படின்னா பார்ட்டியிலே வச்சே தான் என்னோட ஃபோன் காணாமல் போயிருக்குது. ஒன்று அந்த பார்லரமாக அந்த ஃபோனை எடுத்துக்கணும், இல்லை அதோட ஃப்ரெண்டை வச்சு ஃபோனை எடுத்து சிட்டிக்கிட்ட கொடுத்து அந்த வீடியோ வெளியிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளியராக சொல்கிறாரு. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெறும் யூகம் தான். நம்ம இது எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. முத்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போன பொண்ணை தாத்தா பாட்டி பார்த்துருக்காங்க. உங்ககிட்ட வித்யாவோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லைங்க, என்கிட்ட எதுங்க அவங்களோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. முதல்ல அதோட ஃபோட்டோ நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், இந்த பார்லர் அம்மாவோட ஃபோட்டோவையும் அதோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோவையும் நம்ம தாத்தா கிட்ட காட்டுவோம். அதை பார்த்து இந்த 2 பொண்ணில் எந்த பொண்ணு வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டாருன்னா அப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அவங்க 2 பேருமே இல்லைன்னு சொல்லி தாத்தா சொல்லிட்டாருன்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும் பார்லர் அம்மாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. கரெக்டுங்க, நம்ம அப்போ அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம அதுக்கு இந்த பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நான் வேணால் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஏன் பேசாமல் ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறியா? ஆளப்பாரு, நீ போய் கேட்டேன்னா அதுக்கு டவுட் வந்துடாது. அதுக்கே தெரியாமல் நம்ம அதை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நாளைக்கு நீ அதோட வீட்டுக்கு போய் அதுக்கே தெரியாமல் நீ இந்த ஃபோனில் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரிங்க, நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தாத்தா கிட்ட காமிச்சுதான் வந்து வித்யா தான் வந்து அந்த ஃபோனை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக இவங்க தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. அதை வச்சு முத்து வந்து வித்யா கிட்ட விசாரிச்சு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கண்டுபிடிக்க தான் போகிறாரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.